ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோ அதை பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பேசிக்கலி ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை வந்து ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணி எப்படி அந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்னா த்ரூ ப்ராப்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்ஷன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 காம்பனன்ட்லயும் ப்ராப்ஸ் மூலியமா டேட்டாவை எப்படி பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க கிளாஸ் காம்பனன்ட் வீடியோவையும் ஃபங்ஷன் காம்பனன்ட் வீடியோவையும் பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு லிட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு மெயின் காம்பனன்ட்ல ஹோமையும் மெயினையும் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஒரு ஃபங்ஷன் காம்பனன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோம்ன்ற காம்பனன்ட்க்கு நான் ஒரு ப்ராப்ஸ் பாஸ் பண்ண போறேன் வித் தி நேம். இந்த ஆட்ரிபியூட்ல நேம் ஈக்குவல் டு ப்ரோக்ராம் சால்விங் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை வந்து நான் பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஹோம் டாட் ஜேஎஸ்ல ப்ராப்ஸ் மூலியமா இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா console.logல இந்த ப்ராப்ஸை பிரிண்ட் பண்ணி பேசிக்கலி இந்த ப்ராப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வருது, இந்த டேட்டாவை வந்து இங்க இருந்து இங்க எப்படி கொண்டு வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்றேன். கன்சோல்ல போயிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணீங்கன்னா இங்க ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் நேம்ல நம்ம என்ன கண்டென்ட் இங்க கொடுத்தோமோ அந்த கண்டென்ட் இங்க வருது. இப்போ நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் சால்விங்னு இருக்கு, நான் ப்ரோக்ராம்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகும்னா ஹோம்ன்ற காம்பனன்ட்ல ஒரு வேரியபிள் நேம்ல ப்ரோக்ராம்ன்ற டேட்டாவை வந்து நீங்க பாஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ இந்த பர்ட்டிகுலர் நேமை இந்த ஹோம்ல எப்படி நம்ம கால் பண்ணுவோம்னா ப்ராப்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த ப்ராப்ஸ்ல இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பிரிண்ட் ஆகும். லைக் இப்போ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியில ப்ரோக்ராம்ன்ற டேட்டா இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா இந்த ஹெலோ எவ்ரி ஒன்க்கு பதிலா எப்பவுமே நீங்க ஒரு ப்ராப்ஸையோ இல்லை வேரியபிளையோ கால் பண்றீங்கன்னா லைக் ஃப்ரம் ஒன் காம்பனன்ட் டு அனதர் காம்பனன்ட் நீங்க வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ள பண்ணணும். ஸோ ப்ராப்ஸ் டாட் இங்க நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ ஹலோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் வரணும். பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து ஃபங்க்ஷன் காம்பனன்ட். ஓகே, ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ல ப்ராப்ஸ் மூலியமா ஒரு டேட்டாவை இப்படி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்க டேட்டாவை சேஞ்ச் பண்றேன், ப்ரோக்ராம் சால்விங் சொல்லி மாத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹலோ ப்ரோக்ராம் சால்விங் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி காம்பனன்ட்ஸ்னா என்ன பார்த்தோம், ரீயூசபிள் அப்படின்றத ஒரு மெயின் பர்பஸா பார்த்தோம். அப்போ ரீயூசபிள்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்ன்ற காம்பனண்ட்டை இங்கே ஒன் டைம் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதே காம்பனண்ட்டை நான் எத்தனை வாட்டி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 டைம்ஸ் கால் பண்றேன். ஒண்ணுத்துலயும் வந்து நான் வந்து டேட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்றேன். இப்போ வந்து ப்ரோக்ராம்னு இருக்கா, ப்ரோக்ராம் 1 குடுக்குறேன், ப்ரோக்ராம் 2 குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். டேட்டா மட்டும் வேற வேற சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஹலோ ப்ரோக்ராம் சால்விங், ஹலோ ப்ரோக்ராம் 1, ஹலோ ப்ரோக்ராம் 2. இந்த டேட்டாலாம் நம்ம ப்ராப்ஸா பாஸ் பண்றோம் ஹோம் காம்பனன்ட்க்கு. ஐ திங்க் அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் காம்பனன்ட்க்கு எப்படி வந்து ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். கிளாஸ் காம்பனன்ட் வந்து ஸ்டேட்ஃபுல் காம்பனன்ட். அதில் டிஃபால்ட்டாவே இன்பில்ட்டா சில ஸ்டேட்ஸ் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அதனால நீங்க கிளாஸ் காம்பனன்ட்ல திஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டாவை கால் பண்ணணும். இதே ஃபங்க்ஷன் காம்பனன்ட் வந்து ஸ்டேட்லெஸ் காம்பனன்ட். அதுல வந்து நீங்க பிரிண்ட் பண்ணும்போது ப்ராப்ஸ்ன்ற இது யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஹோம்ன்றது நான் ஒரு இதுல வந்து ஒரு டேட்டாவை பாஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ கிளாஸ் காம்பனன்ட் இப்போ இந்த ஹோம்ன்றதை பிரிண்ட் பண்ண போறோம். எப்படி பிரிண்ட் பண்ண போறோம்னா கர்லி பிரேசஸ்ல திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் ஹோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணீங்கன்னா கிளாஸ் காம்பனன்ட்றது இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு.
இப்ப இந்த டேட்டாவ நீங்க இந்த காம்போனன்ட்டையும் நீங்க n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். பிகாஸ் காம்போனன்ட்டோட பர்ப்பஸே ரீயூசபிள் தான். ஸோ கிளாஸ் காம்போனன்ட் 1, 2, 3. ஸோ டேட்டா வந்து 1, 2, 3ன்னு சொல்லி 3 டைம்ஸ் ரெண்டர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தன வாட்டி வேணாலும் உங்களோட டேட்டாவ நீங்க வந்து இந்த டேட்டாவ வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேட்டா தானே. டைனமிக் டேட்டானா எப்படி பாஸ் பண்றது? வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும்ல. அந்த மாரி டைம்ல நான் எப்படி வந்து ப்ராப்ஸ வந்து சேஞ்ச் பண்ணி மாத்துறது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இதுல இன்னொரு இன்னொரு சினாரியோ என்ன இருக்குன்னா, இப்ப இந்த மாதிரி வந்து நீங்க டேட்டாவ பாஸ் பண்றீங்க. இப்ப இந்த டேட்டா வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியுமா? ப்ராப்ஸ் வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோ. உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ஸ்க்கே நான் வந்து ப்ராப்ஸ் டாட் நேம் ஈக்குவல் டூ ஏஏ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேல்யூ ஏதாச்சும் அசைன் பண்றேன்னா, எரர் அடிக்கும். பிகாஸ் நம்ம அந்த மாதிரி ப்ராப்ஸ வந்து வேல்யூ அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. எந்த இடத்துலருந்து நீங்க அ இந்த மாதிரி வேரியபிள தான் நீங்க சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர, இந்த டேட்டாவ தான் நீங்க சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர, இந்த இடத்துல நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ இங்கருந்து வர்றது தான். இந்த டேட்டா தான். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ப்ராப்ஸ் பத்தி ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ மூலியமா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் டுடேஸ் வீடியோ. பாய்.